ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருந்த இடத்திலிருந்து இடம் மாற்றப்பட்டு 20 ஆண்டுகளாகியும் எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் அருந்ததி இன மக்கள். 100 நாள் வேலை திட்டத்தில் கூட தங்களுக்கு வேலை கிடைக்கவில்லை என வேதனை தெரிவிக்கிறார்கள் இவர்களின் இன்றைய நிலை குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. 1996 2001 ஆண்டு காலகட்டத்தில் சிவகங்கை நகரின் மத்தியில் உள்ள பொது குளத்தை தூர்வாரி மேம்படுத்தும் பணி நடந்தது. அப்போது குளத்தின் அருகில் குடிசைகள் போட்டு வசித்து வந்த அருந்ததியினர் என குடும்பங்கள் அன்று நகருக்கு வெளியில் உள்ள காமராஜர் காலனியில் குடியமர்த்தப்பட்டனர். காலனியில் ஒரு குடும்பத்திற்கு 1.25 சென்ட் நிலம் வீதம் வழங்கப்பட்டது. வீடு, குடிநீர், கழிவறை என எந்த வசதியும் செய்து தரப்படவில்லை. இவர்கள் தங்களின் வருமானத்திற்கு ஏற்ப வீடுகளை கட்டிக்கொண்டனர். நாங்கள் 4-3 தலைமுறை அங்கே இருந்தோம் ஐயா. குடி எங்களுக்கு இங்கே கொண்டாந்து விட்டு 20 வருஷம் 25 வருஷம் ஆகுது. பட்டா கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. வந்து அந்த சிதம்பரம் ஐயாவும் அந்த தாவனா கிட்டுனேன் விட்டுட்டு போனதை இன்னும் இருக்கையில இல்லைன்னு அரசியல்வாதி வந்து கேட்குறாங்கல்ல, இவங்களும் வந்து கேட்குறாங்கல்ல. வசதி இல்லாதவர்கள் எப்போதும் குடிசை வீடுகளிலும் மண் வீடுகளிலும் வசித்து வருகின்றனர். பல வீடுகளில் ஓலை தடுப்புகளும் சேலைகளுமே சுவர்களாக இவர்களின் மானத்தை காப்பாற்றி வருகின்றன. பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவியர் இருக்கும் நிலையில் குளியலறை, கழிவறை போன்ற வசதிகள் இல்லாதது பெரும் சிரமமாக உள்ளது. நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே இந்த ஏரியாவில் தான் இருக்கோம். இதுவரை எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல. கழிப்பறை வசதிகளும் எங்களுக்கு இது இல்லை. இந்த ஏரியாவில் வந்து நிறைய பெண்கள் தான் இருக்காங்க, அதுவும் ஏ வயசு பிள்ளைங்க நிறையா இருக்கு. அதனால் எங்களுக்கு கழிப்பறை வசதிகள்லாம் வெளியே தான் போக வேண்டியதாக இருக்குது. இந்த காலனி ஒழுங்கற்ற முறையில் அமைந்திருப்பதால் சுகாதாரம் மிகவும் மோசமாக உள்ளது. கழிவுநீர் தெருவிலேயே ஓடுகிறது. இடம் ஒதுக்கப்பட்டு 20 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இதுவரை பட்டா வழங்கப்படவில்லை. குடும்ப அட்டை, ஆதார் அட்டை உள்ளிட்ட சான்றுகள் இருந்தும் இன்று வரை 100 நாள் வேலை திட்டத்தில் கூட தங்களுக்கு வேலை வழங்கப்படவில்லை என்றும் கண்மாய் சீரமைப்பு பணி கூட தரப்படவில்லை என்றும் வேதனை தெரிவிக்கின்றனர். கம்மா வீட்டு வேலை இருக்குல்ல, அது வந்து இங்கிட்டிருந்து அங்கிட்டு இருக்கவங்க கொஞ்சம் நல்ல லெவலாக இருப்பாங்க, அவங்க போய் பார்க்குறாங்க. எங்காலுகளில் யாருக்குமே அந்த கம்மா வீட்டு வேலையை கூட கொடுக்கல, அதுக்கு கூட போகலை. இந்த குப்பை அள்ள சொல்லி ஒரு 4-5 பேரை செலக்ட் பண்ணி அதில் வேணால் ஒரு 4 ஆளுங்க எங்காலும் குப்பை தான் அள்ள போகிறாங்க. அந்த வேலையை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் 4 பேர் தான் பார்க்குறாங்க, அது கூட எல்லாத்துக்கும் கொடுக்கல. அடித்தட்டு மக்களின் காவலர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் இன்று வரை இவர்களை எட்டி கூட பார்க்கவில்லை. இவர்களின் அவல நிலையை அரசின் செவிகளுக்கு கொண்டு செல்வது யார்? விடியுமா இவர்களின் வாழ்வு? ஊருக்கு நடுவே உருப்படியாய் வாழ்ந்த எங்களை கூண்டோடு அள்ளி கொண்டு போய் போட நாங்கள் என்ன தேவையற்ற குப்பைகளா? குமுறுகிறார்கள் இந்த ஏழை மக்கள். நியூஸ் 18 தமிழ்நாடுக்காக சிவகங்கையிலிருந்து ஆர். நாகேஸ்வரன்.